Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம அனு கார்த்திக்னு ரெண்டு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஜாலியான கதையை பார்க்கலாமா? அவங்க பேசுறத கேட்டுட்டு நாமளும் சில இங்கிலீஷ் மேஜிக் வார்த்தைகளை கத்துக்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். உங்களுக்கு விளையாட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம அனுவும் கார்த்திக்கும். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அனுவையும் கார்த்திகையும் போய் மீட் பண்ணலாம். அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டே நாமளும் சில சூப்பரான இங்கிலீஷ் மேஜிக் வார்த்தைகளை கத்துக்கலாம். எல்லாரும் ரெடியா? ஓகே, இப்போ ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. அவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னு முதல்ல பாப்போமா? முதல்ல அனு கார்த்திகை பார்த்து கேக்குறா, ஹாய் கார்த்திக், வாட் யூ டூயிங் ஆஃப்டர் ஸ்கூல்? நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க, வாட் யூ டூயிங் ஆஃப்டர் ஸ்கூல்? அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? ஹாய் கார்த்திக், ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ற அப்படின்னு கேக்குறா. சிம்பிளா சொல்லணும்னா அவளோட ஆஃப்டர் ஸ்கூல் பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறா. அதுக்கு கார்த்திக் பதில் சொல்றான், ஹாய் அனு, ஐ எம் கோயிங் டு பிளே கிரிக்கெட். சூப்பர், இப்போ நீங்க சொல்லுங்க, ஐ எம் கோயிங் டு பிளே கிரிக்கெட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹாய் அனு, நான் கிரிக்கெட் விளையாட போறேன். அவன் அடுத்து என்ன பண்ண போறான்னு கரெக்டா சொல்றான் பாருங்க. இங்க தான் நம்மளோட முதல் மேஜிக் வார்த்தை வருது. அது என்னன்னா ஐ எம் கோயிங் டு. அதாவது நம்ம கொஞ்ச நேரத்துல ஒரு விஷயம் செய்ய போறோம்னா இதை யூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, ஐ எம் கோயிங் டு ஈட் அப்படின்னா நான் சாப்பிட போறேன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? கார்த்திக் பாருங்க எவ்வளவு நல்ல பையன்னு. அவன் மட்டும் தனியா போல, அனுவையும் கூப்பிடுறான். டு யூ வாண்ட் டு ஜாயின் மீ அப்படின்னு கேக்குறான். அதாவது நீயும் என் கூட சேர்ந்து விளையாட வரியா? ரொம்ப அன்பா கேக்குறான். இதை கேட்டதும் அனுவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவ சொல்றா, எஸ், ஐ வுட் லவ் டு ஜாயின் யூ. நீங்களும் அதே மாதிரி சந்தோஷமா சொல்லி பாருங்க, ஐ வுட் லவ் டு. வந்துட்டு நம்மளோட ரெண்டாவது மேஜிக் வார்த்தை வுட் லவ் டு. சும்மா எஸ் அப்படின்னு சொல்றதை விட இப்படி சொன்னா நீங்க எவ்வளோ சந்தோஷமா வரீங்கன்னு தெரியும். இது ரொம்ப பொலைட்டா, அதாவது மரியாதையா சொல்றதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை. சூப்பரா இருக்குல்ல? சரி, இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட கிளம்பிட்டாங்க. வாங்க வாங்க நாமளும் அவங்க கூட கிரவுண்டுக்கு போய் பார்க்கலாம். கிரவுண்ட்ல கார்த்திக் அனு கிட்ட கேக்குறான், கேன் யூ பிளே கிரிக்கெட்? அதாவது உனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அனு பாருங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றான்னு, எஸ் ஐ கேன் பிளே கிரிக்கெட். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி பாருங்க. உதாரணத்துக்கு ஐ கேன் ட்ரா, இல்லனா ஐ கேன் சிங் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட மூணாவது மேஜிக் வார்த்தை கேன். நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடியும் இல்ல நமக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கேன் யூஸ் பண்ணலாம். ஐ கேன் ட்ரா அப்படின்னா எனக்கு வரைய தெரியும். ஐ கேன் சிங் அப்படின்னா எனக்கு பாட தெரியும். சிம்பிள் இல்லையா? ஓகே, இப்போ அவங்க விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா இப்போ இந்த நிமிஷத்துல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது பார்க்கலாமா? அனு மறுபடியும் கேக்குறா, what are you doing now? அதாவது நீ இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கார்த்திக் உடனே பதில் சொல்றான், ஐ ஆம் பேட்டிங் now. அப்படின்னா நான் இப்போ பேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இங்க தான் நம்மளோட ஃபைனல் மேஜிக் ரூல் இருக்கு. ஆம் கூட ஒரு ஆக்ஷன் வேர்டும் அதோட ஐஎன்ஜியும் சேர்த்தா நீங்க அந்த வேலையை இப்போ செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஐ ஆம் ரீடிங், ஐ ஆம் ஜம்பிங், இந்த மாதிரி. இப்ப இத நல்லா கவனிங்க. ஐ பிளே கிரிக்கெட் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் நான் பொதுவா கிரிக்கெட் விளையாடுவேன்னு சொல்றது. ஆனா ஐ எம் பேட்டிங் அப்படின்னு சொன்னா நான் இப்போ இந்த செகண்ட்ல பேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சூப்பர் குட்டீஸ், இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லா மேஜிக் வார்த்தைகளையும், அதாவது உங்க இங்கிலீஷ் பவர் அப்ஸையும் வேகமா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணாமா? எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஃபியூச்சரை பத்தி பேச ஐ அம் கோயிங் டு, ரொம்ப மரியாதையா எஸ் சொல்ல வுட் லவ் டு, உங்களால என்ன முடியும்னு காட்ட கேன், இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்ல ஆம் கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும். இந்த 4 பவர் அப்ஸையும் மறக்கவே கூடாது. சரிதானே? வாவ், ரொம்ப ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டீங்க எல்லாரும். இன்னைக்கு இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு நிறைய புது வழிகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய கிளாப் பண்ணிக்கோங்க பாப்போம். சரி, இப்போ உங்க டர்ன். நீங்க இன்னைக்கு என்ன விளையாட போறீங்க? ஐ அம் கோயிங் டு பிளே அப்படின்னு ஆரம்பிச்சு பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? சரி, நாம அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் நல்ல ஜாலியா விளையாடுங்க. பை பாய்.